ஜென்ரலாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பர்த்டே அப்படின்னாலே அன்றைக்கி தேதியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி எல்லாருமே கொண்டாடுவாங்க. ஒரு சூப்பர் ஸ்டார் ரசிகனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கமல் ரசிகனாக இருந்தாலும் சரி, விஜய், அஜித், சூர்யா, சிவகார்த்திகேயன் யார் ரசிகனாக இருந்தாலும் சரி, 12ஆம் தேதி டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த நாள் வந்து கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஜினிகாந்த் அவர்களோட அடுத்து வரக்கூடிய படத்துக்கான அப்டேட் வந்து அவரோட பர்த்டே அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷங்கள் கழித்து ஃபார் த ஃபஸ்ட் டைம் எவர் நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய பர்த்டேக்கு அவர்களுடைய அடுத்த படத்துக்கான அப்டேட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணல அப்படி தான் சொல்லியாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நான் வந்து ஒரு விஜய் ஃபேனாக இருந்தாலும் எனக்கே வருத்தமாக இருக்குது. பிகாஸ் நான் வந்து ஜெயிலர் 2க்கான அப்டேட் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏதாவது அப்டேட் கொடுத்துட மாட்டாங்களா, ஏதாவது சாங்க்கான ப்ரோமோ வச்சு வருமானு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வரல. ஸோ அந்த அப்டேட் ஏன் வரல அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்டேட் ஏன் வரல அப்படிங்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அனிருத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் 2 இந்த படத்துக்கான பாடல்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. இதை வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருந்தார். ஜெயிலர் 2 சாங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. சாங்ஸ் என்னதான் அவர் ரெடி பண்ணாலுமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படிங்கிறத ரெடி பண்ணல. ஸோ ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரெடி பண்ணார் அப்படின்னா உங்களுக்கு படத்தில் இருக்கிற ஏதாவது சீனை வந்து மெர்ச் பண்ணியோ இல்லைனா ஏதாவது பிடிஎஸ் வீடியோவுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வச்சு கூட ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கூட விடலாம். பட் நம்ம அனிருத் அவர்கள் ஜனநாயகன் படத்தில் இருக்கிற ரெக்கார்டிங் செஷனில் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்கார். அதையும் வந்து அந்த ப்ரெஸ் மீட்லேருந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ ஜனநாயகன் ஒர்க்கில் வந்து நாங்கள் பிஸியாக இருக்கோம். விஜய் சாரோட லாஸ்ட் ஃபிலிம்னால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு அந்த மாஸ் மூமெண்ட்ஸை நல்லா பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ நம்ம அனிருத் அவர்கள் பிஸியாக இருந்த காரணத்தினால தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எதுவுமே வந்து ஜெயிலர் 2க்கு கரெக்டாக கொடுக்க முடியல. ஏன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது சும்மா ஒரு நாள் 2 நாளில் கொடுத்து முடிச்சிட முடியாது. ஸோ ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்கறதுக்கு ரொம்ப டைம் வந்து எடுக்கும் அப்படி தான் சொல்லியாங்க. இத்தனைக்கும் நம்ம அனிருத் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ரஜினியோட ரசிகர். அப்படி இருக்கும்போதில் சும்மா ஒரு நாள் 2 நாளில் டப்புன்னு அப்படி இப்படின்லாம் கொடுத்துட முடியாது. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு இனோவேட்டிவ் ப்ராசஸ். ஸோ அதனால் இட் டேக்ஸ் டைம். நம்ம அனிருத் அவர்கள் பயங்கரமாக செதுக்கி தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது கொடுப்பாரு. சும்மா அப்படிங்கிறதுல கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். நம்ம அனிருத் அவர்கள் ஜனநாயகன் படத்தில் இருக்கிற ரெக்கார்டிங் செஷனில் ரொம்பவே பிஸியாக இருக்கிற காரணத்தினால ஜெயிலர் 2க்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இப்போ வரைக்கும் டச் பண்ணல. ஜனநாயகன் முடிஞ்ச பிறகு நம்ம ஜெயிலர் 2 பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்கார். ஸோ இந்த காரணத்தினால தான் ஜெயிலர் 2லேருந்து எந்த அப்டேட்டுமே வரல. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நம்ம ரஜினி சார் வந்து ஜெயிலர் 2 செட்டில் வச்சு கேக் வந்து கட் பண்ணார். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணாங்க. ஸோ யாரில் ஜெயிலர் 2க்கான அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஏகப்பட்ட அப்டேட் வந்து அவங்க கொடுக்க வேண்டியது இருந்திருக்கு. ரிலீஸ் டேட், ஃபஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், ட்ரெய்லர், டீசர், ஆடியோ லான்ச். ஸோ இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா படமாக வந்து நம்ம நெல்சன் அவர்கள் குக் பண்ணிட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தான் நம்ம தமிழ் சினிமாவுடைய முதல் 1000 கோடியை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த படம் 1000 கோடி அடிக்குமா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.